தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர், மூத்த ஊடகவியலாளர், வழக்கறிஞர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பேச ஏராளம், உரையாடுவோம். வணக்கம் சார். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போ அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வெளியில் மேடைகளில் பேசுகிற மாதிரியே சட்டமன்றத்துக்குள்ளால போய் பேசுகிறாரு. கடந்த 2-3 ஆண்டுகளாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படலை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அப்புறம் அதை சமாளித்ததெல்லாம் பார்த்தோம். அது மாதிரி போகிற போக்கில் 2 வயது குழந்தை திமுககாரங்க கற்பழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு ஆதாரத்தோடு தான் நீங்கள் பேசணும்னு சொன்னோன்னா அதையும் விட்டுட்டாரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய போக்கை? அதாவதுங்க, சேம் சைடு கோல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நீங்கள் ஆடுற டீமுக்கே உங்கள் கை காலில் தெரியாமல் பட்டு உங்கள் கோல் உள்ளே போயிடும். ஐயா ஆதவ் அவர் ஒரு முதல் அதிகமாக போட்ட ஒரு முன்னணி அமைச்சர் என்றதை நான் உணர்கிறேன். அவர் தான் நிறைய செலவெல்லாம் பார்த்தாரு, கஷ்டப்பட்டார். இந்த ஆட்சி வரணுன்றதுக்காக முன்னணியிலேருந்து எல்லா வேலையும் பண்ணார். தனியாக ஒரு இயக்கம்லாம் வச்சு பண்ணார். அது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா கூட இன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் கிட்ட பேசக்கூடிய அந்த முக்கியத்துவம் இன்னைக்கு யாருக்கு கிடைச்சிருக்குன்னா ஐயா ஆதவுக்கு தான் கிடைச்சிருக்கு. இப்போ அண்ணன் திரும்ப கேட்டிங்கன்னா ஆதவ் கிட்ட பேசினேன், சண்முகம் ஐயா ஆதவ் ஃபோன்னு பேசினாரு. அதாவது இவங்கெல்லாம் பெரிய தலைவர்கள் தெரியும். இந்த பெரிய தலைவர்கள் எந்த பெரிய தலைவர்கிட்ட தாவேகளை பேசினாங்கன்னா ஐயா ஆதவ். அப்போ ஆதவர்ஜுனா எப்போ பெரிய தலைவர் ஆனார்னா அது இப்போ தான் அப்படின்றாங்க. அப்போ ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு பெரிய அரசியல் ஆளுமையாக மாறி இருக்கிறார். அப்போ அந்த அரசியல் ஆளுமை என்ன பண்ணுறாருன்னா, முதலமைச்சர் சம்பந்தமான கேள்விகளை எதிர்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கும் பொழுது இவர் பதில் சொல்கிறார். இது அவரையும் அவர் சரியாக பண்ணாமல் அந்த துறை அமைச்சர்களையுமே அது சிறுமைப்படுத்துகிற வேலை. துறையில் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அவங்கவுங்களுக்கு இலாக்கா இருக்குது, அவங்கவுங்களுக்கு வாய் இருக்குது, அவங்கவுங்களுக்கு தரவுகள் இருக்குது, அவங்க பேச போகிறாங்க. முதலமைச்சரின் துறை மீது கேள்வி கேட்டால் அது முதலமைச்சர் தான் பதில் பேசுவார். இப்போ இவர் இப்படி பார்க்குறாரு. உடனே சபாநாயகர் என்ன பண்ணுறாரு, பேசுங்க அமைச்சர் அப்படின்றார். அப்போது இதெல்லாம் நல்லா இல்லை. இது ஒன்று, மக்கள் இதை பார்த்துட்ருக்குறாங்க. இன்னொன்று, ஜேசிடி பிரபாகர் ஐயா சபாநாயகர் 2-3 இடத்துல ஐயா ஆதவை காப்பாற்றி விட்டுறார். இன்னைக்கு கூட பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் பேசும்போதும் நீங்கள் 10-10 பேசாதீங்க, ஆதாரம் இருக்கிறது, நம்பகத்தன்மை இருக்கிறது, ஒண்டி பேசுங்க, பேரை சொல்லி இடத்த சொல்லி கரெக்டாக சொல்லுங்கள், நான் அதை அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன முறையோ அதை அவர் செய்கிறார். எது சாத்தியமோ எது நடைமுறையில் இருக்கோ அதை செய்கிறார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சான்ஸ்ன்னொன்னா எல்லாத்தையுமே பதிவு பண்ணுறாரு. 4 போட்டு பட்டியல் பற்றி பை செயலாரு, ஒன்றிய செயலாரு, எம்எல்ஏக்கு வேண்டப்பட்டவர், கட்சியில் ஆபாச வீடியோ ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிறாரு சேலத்தில், பொள்ளாச்சியோட மோசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் தான் ரொம்ப சந்தோஷமாக போச்சுன்னு சொல்லிட்டு பேரெல்லாம் பதிவு பண்ணிட்டேன். இப்போ ஒருவேளை இது அவை குறிப்பிலேருந்து நீக்கிறாங்க, இதெல்லாம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது அந்த இதுவோ பேசினது அவங்க அதற்கு உண்டான நடவடிக்கை கூட போகலாம். அப்போது அதாவது சபாநாயகருக்கு அதிகமான உச்சவரம் இருக்குங்க. இவர் பேசுறாருன்னா இதுக்கு கவுண்டர் கொடுக்கணும். எண்ணோட்டம் என்னன்னா, இப்போ பாரு நான் இப்படி ஹேண்டில் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போய் பந்து அடிச்சிட்டா 6, பால் பவுன்ஸ் ஆகி விக்கெட் கீப்பர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டம்பில் வச்சுட்டு அவுட்டுப்பா போயிட்டு வா அப்படின்னு நினச்சிடும். கிட்டத்தட்ட அது மாதிரி தான். அப்போ ஆழம் தெரியாமல் காலை விடுறது, இல்லை தரவுகள் தெரியாமல் பேசு. 2 வயசு குழந்தை நீங்கள் இது பண்ணலையா அப்படின்னு. உடனே சபாநாயகர் என்ன பண்ணிட்டாரு, இதை விட்டா அவங்க பிடிச்சிக்குவாங்க. உடனே இவரே என்ன பண்ணுறாரு, பாதுகாப்பு கேடயமாக போய் ஆதாரம் இல்லாதான் பேசாதீங்க, மாண்புமிகு அமைச்சர், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிவிட்டு என்கிட்ட தரவுகள் வாங்கிட்டு தான் பேசணும் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி அதை காப்பாற்றி விட்டார். மடைமாற்றம் பண்ணி காப்பாற்றி விட்டார். இது வாட்டி இது மாதிரி நடக்கிறதுல நிறைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபவுல் ஸ்டார்ட், சம்பந்தம் மேலுமா வேற ஏதோ ஒன்று பேசினா இவர் ஏதோ ஒன்று சொல்கிறது. அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாலியல் சீண்டல் பற்றி உதயநிதி ஸ்டாலின் பதிவு பண்ணுறாரு. அப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல முதலமைச்சர், ஏன்னா காவல்துறை அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு. நீண்ட விளக்க உரை நாளைக்கு சொல்லலாம். எந்திரிச்சு எதிர்கட்சி தலைவர் சொன்ன அந்த குறிப்புகள்லாம் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே முதலமைச்சர்ன்ற முறையில் என் கவனத்திற்கு வந்தது. அந்தந்த காவல்துறை கண்காணிப்பாளர்களிடம் இதை பற்றி தகவல் சொல்லி தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த 4 வழக்கில் முதல் வழக்கில் இவர் கைது, 2ஆவது வழக்கில் கைது, 3ஆவது வழக்கில் கைது, 4ஆவது வழக்கில் கைது, மேலும் இந்தந்த வழக்கில் இத்தனை பேர் போட்டு தேடுறோம், விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது, நீதிமன்றத்துக்கு முன்னாடி போயிருக்கு. இந்த அரசு ஒருத்தரையும் விடாது, சொந்த கட்சிக்காரெல்லாம் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறதா இந்த அரசுன்னு தெளிவாக இருக்கும். அப்படி தப்பு பண்ணுறவன் தாவேக்காரனாவே இருக்க முடியாது, அதை நான் அனுமதிக்க மாட்டேன்னா முடிஞ்சு போச்சு.
ஆனா அவரு கொலைக்களத்துல கொண்டு விட்டது மாதிரி இருக்கிறாரு. அது என்னன்னா, இந்த 4 இன்சிடென்ட் நடந்தது இல்லையா, ம், அவரு இதெல்லாம் எழுதி பணப்பாடம் பண்ணி ப்ரிப்பேர்டாக வந்திருக்காரு. ம், இவருக்கு இது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ம், ம், தரவுகள் இருந்தால் பேசியிருவீங்க. அவருனா வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறாரு முதலமைச்சர். ம், ம். தெரியுமா தெரியாதா என்ன சொல்லணும் எப்படி தெரியல, அனுபவம் இல்லை. அதனால அதை மறைக்கிறதுக்கு அப்படியே கௌரவமாக அப்படியே ராஜா மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இப்படி பார்க்குறது. இதுதான் நடக்குது அங்கே. நீ பாருங்க, இந்த மாதிரி விஷயம் வரும்போது அது சிரிப்பு எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அந்த லைட்டாக ஒரு ஒரு புன்னகை அப்படி கொஞ்சமாக வரும் அப்படி. புன்னகை வந்த உடனே அதை உடனே அடுத்து ரெடி ஆயிடுறாங்க. அப்பா கேட்ட கேள்விக்கு அது இல்லைப்பா பதில், என்னப்பா நீட் தேர்வுக்கு எழுதுற மாதிரி தப்பாக பதில் எழுதுறீங்களான்ற மாதிரி இருக்குது. இது அதுக்கெல்லாம் பதில் நீங்கள் ஒரு கணிப்பு இருக்கணுங்க. இது வந்து எப்படின்னா ஒரு சதுரங்க ஆட்டம் மாதிரி. இப்போ இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஹாஃப் எடப்பாடி பழனிசாமி போட்ட பாலெல்லாம் 6-4. உணர்வு பிரச்சனைங்க, 20 மாவட்ட குடிநீர் பிரச்சனைங்க, அதை பேசாத இதை தான் பேசுவேன். எல்லாமே வந்து ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. தண்ணி வரலன்றாங்க, விவசாயி கஷ்டப்பட்டு இருக்கிறான், மேகதாது பற்றி பேசக்கூடாதுன்றீங்க. சட்ட சிக்கல் வந்துடுங்க. தெரியலன்னா எங்ககிட்ட கேட்டுட்டு செய்ய வேண்டியதுனா. நான் அதை தான் சொல்கிறேன். சட்டம் 104 விதி என்ன சொல்லுது, எல்லாருக்கிட்டையும் கேட்டு அது பண்ணணும்னு சொல்கிறேன். ஆல்ரெடி அம்மா இருந்தப்பவே தீர்ப்பு வந்துச்சு, உச்சநீதிமன்றம் போனோம் 2018. இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு தான் அது தீர்ப்பு வந்தது. அது போதும், நீங்கள் புதுசாக தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வரீங்க. அவர் உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஎம்கே இடம்கே ஒரு சில நேரத்தில் சேர்ந்து செயல்படுறாங்க இல்லையா, அதை சபாநாயகர் வந்து சூப்பராக பிரிக்க பார்க்குறாரு. அப்போ திமுக கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்களா, நீங்கள் வந்து அப்போ மேகதாதுல நீங்கள் மாறி போகிறீங்களா, முதலமைச்சரோட நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்கிறார், நோக்கம்லாம் புரியுது, நீங்கள் முன்னாள் சொன்னதுக்கு என்னவோ அதுக்கு தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம், நீங்கள் திடீர்னு சைடில் சேர்க்கறதுக்கெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணலை, எங்களுக்கு போதிய நேரம் கொடுக்கல, எதுக்கு அவசரம், கேட்டு பண்ண வேண்டியதுன்னா. இதை நான் ஒண்டியா சொல்கிறேன், உங்கள் கூடவே இருக்கிற கூட்டணி இருக்கிற சிபிஐ சொல்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறாங்க, சப்ஜெக்ட் தெரிஞ்சதுனால சொல்கிறேன், உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரிலன்றாரு, நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்கன்றாரு. இது ஏற்றுக்க பக்குவம் இல்லாமல் மனசு இல்லாமல் நீங்கள் அன்னைக்கே கையை தூக்கி பேசியிருக்கணும், நீங்கள் அன்னைக்கு கம்முன்னு அன்னைக்கு. அதுதான் அவர் சொல்கிறாரு, அன்னைக்கு முன்னாள் என்னவோ முதலமைச்சர் என்ன படிக்க போறாருன்றதானே என்கிட்ட இருந்தது, நான் அதுக்கு தானே பேச முடியும். எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு விஷயத்த சொல்ல போறாரு, ஒருத்தர் கொடுக்க போறாருன்றது அவர் என்கிட்ட கொடுக்க போறது இல்லைல்ல, அவங்க அங்கதானே பேசுறாங்க. ஆளுங்கட்சி கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்குதோ அதுக்கு தான் பதில் எழுத முடியும். அடிஷ்னலா 2 கேள்வியை கேட்டுட்டு அந்த கேள்விக்கு பதில் நீங்க அன்னைக்கே சொல்லணும்னா எப்படி, நீங்க கேள்வியை சேர்க்க போறதே எனக்கு தெரியலன்றாரு அவர். அப்போ அவர் வந்து லாஜிக்கா வச்சு காலையில வந்து அப்புறம் பேரவைத் தலைவர் என்ன சொல்றாரு, வெளியில போய் செய்தியில வரத்துக்கு வேண்டி பண்றாரு அப்படின்னாரு. திருப்பி மறுபடியும் வந்து நான் காலையிலேயே உங்களுக்கு பேசுகிறப்ப நீங்கள் உணர்வு போடுவாங்க, அதான் உணர்வு முக்கியமான பிரச்சனைங்க அப்படின்னு திருப்பி பேசுகிறேன். இப்போ அதுக்கு வந்து பெரிய பதில் இதில் எதுவும் வரல. இவர் வந்து படித்தார், யார், ஐயா ஆனந்த் அவர்கள் வந்து எழுதி வச்சு இத்தனாம் தேதி இதாச்சு, முதலமைச்சர் வந்து இது மாதிரி தீர்மானம் இத்தனாம் தேதி கொண்டு வந்தார், அதுக்கப்புறம் இத்தனாம் தேதி போய் பிரதமரை பார்த்தாரு, இத்தனாம் தேதி கோரிக்கை கொடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் வழக்கு வந்து நாங்கள் இத்தனாம் தேதி பதியப்பட்டு அது நாங்கள் அப்பீல் போகிறோம், அப்போ இத்தனாம் தேதி அத்தனாம் தேதி இத்தனாம் தேதி இவ்வளோ தண்ணி, அத்தனாம் தேதி அவ்வளோ, இப்படி இத்தனாம் தேதி அத்தனாம் தேதி சொல்லிட்டு முடிச்சிட்டார். அவர் கேட்டால் போதிய அளவுக்கு பதில் கொடுத்து விட்டார் அமைச்சர்ன்றாரு சபாநாயகர். ஏங்க அந்த ஒரு தீர்மானத்தில் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறீங்க, நடுவர் மன்றத்துக்கு இங்கே வேலை இல்லைன்றதான் வாதம். மொத்த என்னோட உரிமை பாதுகாக்கப்பட்டு விட்டது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மூலயமாக, தமிழகத்தினுடைய நிதி அதாவது நீர் ஆதாரமும் இதில் வந்து வேறு எதுக்கும் வேலை கிடையாது, நீர் அவங்களோட என்ன கிடைக்கணுமோ அதை உறுதி செய்யுங்கன்னு சொல்லி எவ்வளவு கணக்கு தண்ணி கொடுக்கணும், எந்தெந்த மாதத்தில் கொடுக்கணும், அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு போட்டு கொடுத்தாச்சு தீர்ப்பு. அதுக்கப்புறம் அதை பாதிக்கிற வகையில் யாரும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு அந்த தீர்ப்பில் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த தீர்ப்பை ஃபுல்லாக படித்து பார்க்காம, இல்லை அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குன்றது தெரிஞ்சிக்காம நீங்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க, புதிய தீர்மானம். அதாவது இப்போது இவர் திமுக கொண்டு வர்றது என்னன்னா, அதிமுக சார்பாக அதெல்லாம் பண்ணாங்க கொண்டாங்க, ரைட்டு, திமுகவும் அந்த திட்டத்தை எதிர்க்குது, அது ஒரு யோசனை. இவங்க நம்ம எப்படின்னா இனி தீர்மானத்தை பாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டா தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. ஏன்னா அங்கே டிகே சிவகுமார் ஆல்ரெடி நம்மளை கண்டுக்கிறது கிடையாது, எங்களுக்கு விஜய் சார் மேலெலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார், இல்லைன்னா அவருக்கு தெரியாதுன்றாரு, அதெல்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நீ ஒரு தீர்மானத்தை போட்டு அப்போ நாங்கள் எடுக்கிற நடவடிக்கை நீங்கள் எதிராக இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு இமேஜ் மாதிரி அப்படி கேட்டு கார்னர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணாங்க. நல்லா வந்துட்டு கட்சியில் ஒரு லூஸ் பால் போட்டவொன்னே எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் பாலை தூக்கி வச்சிட்டார் மேலே. அதில் இப்போ காலையில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் காலி விவசாய பிரச்சனை, அதில் செகண்ட் ஹாஃப் உதயநிதி ஸ்டாலின் வச்சு வெளுன்னு வாங்கிட்டார். கிட்டத்தட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு முதலமைச்சரோட துறையில் தான் மோஸ்ட்லி எதிர்கட்சி தலைவருங்க டார்கெட் பண்ணுவாங்க.
அது எப்படின்னா, இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பேசுகிறாருன்னா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கேள்வி கேட்பார். ஆ. இன்னைக்கு வனத்துறை அமைச்சர் பேசுகிறாருன்னா அதற்கு அந்த சப்ஜெக்ட் தெரிந்த முன்னாள் அமைச்சரோ இல்லை அந்த சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சவங்களை விட்டு பேச வைப்பாங்க. அப்போ தான் அந்த வாதம் பிரதிவாதம் கரெக்டாக இருக்கும், அரசியல் இருக்கும், என்ன சரி என்ன தவறுன்றது வெளியில் வரும். இதை கூட புரிஞ்சிக்காம இந்த எந்த துறை பற்றி கேட்டாலும் இந்த ரெண்டே பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி துறை ரீதியாக வந்து ரமேஷ் கிட்ட கேட்குறாங்க. ரமேஷ் கரெக்டாக ஃபைல் எடுத்து இந்த கோயிலில் இது பிரச்சனை, இந்த கோயிலில் இது பிரச்சனை, டக் 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 டக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் அதே மாதிரி இருந்துட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ பாதி நேரத்தில் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ஐயா ஆதவ ஆடுறாரு, எல்லா பாலும் அவரே ஆடுறாரு. யார் எது கேள்வி கேட்டாலும் ஹைட்டாக ஃபஸ்ட்லேயே உட்காந்துருக்கிறதுனால அவரை கூப்பிட்டு விட்டுருவாங்க. அவசரமாக இருக்கிறாரு, எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கோம், அவர் ஹைட்டுக்கு ஏற்ற அளவுக்கு அவருக்கு விவரங்கள் தெரிஞ்சிருக்கோன்ற மாதிரி அப்படி எதனா எடுக்கிறாங்களா, இல்லை பார்க்கும்போது ஆள் பார்வையாக இருக்கிறாருல்ல. இப்போ நீங்கள் ஒருத்தர் நல்லா வாட்ஸ்ஆட்டமாக அழகாக இருக்கிறாருன்னா பார்த்தோன்னே ஃபஸ்ட் கண் எங்கே போகும்? அதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருப்பார், அவர் அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்க மாட்டார், அவர் எட்டி கிட்டி பார்க்கணும். பேரவைத் தலைவர் பார்க்கும்போது பேரவைத் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் அப்படின்னு ஆதவர்ஜுனா பேச ஆரம்பித்தார். அதில் வந்து என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இன்னும் 6 மாதத்தில் சட்டம் ஒழுங்கு எதிர்பாராத அளவு பண்ணுறேன். அப்போ 6 மாதம் வரல என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு 6 மாதம் கெடு கேட்குறதே தப்பு. எதுக்கு கெடு கேட்கணும்? கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பிரிட்ஜு வேலை நடக்குது, ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்களால போக முடியல, ஆம்புலன்ஸ்லாம் வந்து இதாகுது. அப்போது ஆம்புலன்ஸில் தாமதமாக போய் யாரோ ஒருத்தர் தவறிட்டார், இது ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. அங்கே லோக்கலில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகிப்போச்சு, அது சட்டமன்றத்துக்கு வருது. அப்போ எதிர்கட்சி சொல்கிறாங்க, ஒரு ஆம்புலன்ஸு கூட டைமுக்கு போக முடியல, இன்னும் ஆட்சி நடத்துறீங்க, பிரிட்ஜு வேலை எவ்வளோ நல்லா நடப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, விசாரித்தோம், 70% வேலைகள் முடிஞ்சிச்சு, ஆட்சி மாற்றம், கான்ட்ராக்டர் நீங்கள் விட்ட கான்ட்ராக்டர் சரி கிடையாது, எலெக்ஷன் நேரத்தில் வேலை பண்ண முடியல, ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் கலந்துட்டுருக்குறோம். 6 மாதத்துக்குள்ளே அந்த பிரிட்ஜு வேலையை முடிச்சுட்டு முதலமைச்சர் வந்து அந்த பிரிட்ஜை திறந்து வைப்பார். பொதுமக்களும் ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்களும் விரைவாக மருத்துவமனைக்கு போகலான்றதை இந்த பேரவைத் தலைவர் வாயிலாக எம்எல்ஏக்களுக்கும் சட்டமன்றத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு உக்காந்தா அது மாண்பான பதில். அது மாதிரி எதுவும் பேசுறது கிடையாது. உங்கள் ஆட்சியில் நடக்கலையா? அவங்க ஆட்சியில் நடந்தது, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே மக்கள் மாற்றி போட்டு நீங்கள் வந்துருக்கிறீங்க. சரி, என்சிஆர்பி டேட்டாவை இப்போ சொல்கிறதுனால என்ன சொல்ல வரீங்க? பிரச்சனை இருக்குது, 6 மாதத்துல தான் போதை இருக்குது. 6 மாதத்துல 2023லேருந்து 2024 வந்து அதிகமான குற்றங்கள் தமிழகத்தில் நடந்தது, அது ஒன்று சொல்கிறாரு. அப்புறம் போதை என்பது இந்த 6 மாதத்தில் அதிகமாகிடுச்சு. என்னன்னா கேட்குறேன், இப்போ திமுகவில் தேர்தல் வேலை பார்க்காம போதை வியாபாரமாக பண்ணியிருந்தாங்க, இல்லை ஒவ்வொரு கட்சிக்காரங்களாக போயிட்டு போதை வசதி எல்லா இடத்துலையும் கொடுத்துருங்க. என்ன பேசுகிறீங்க? போதை கலாச்சாரம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி இன்னைக்கு வேறு போல் போய் இருக்குது. கொக்கைனு, மெத்தாபெட்டமைனு, எல்எஸ்டி, ஓஎஸ்டி, மெத்து, கஞ்சா, ஹைப்ரிட்டு கஞ்சா, சீடோ எஃபிட்ரின்னு இவ்வளோ இருக்குது. அதுக்கு முன்னாடி ப்ரௌன் சுகரு, இவ்வளோ இருக்குங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி திடீர்னு வந்தது. 2000 இதை பற்றி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பத்திரிகையாளர்கள் எழுதிட்டு இருக்கிறாங்க. 25 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து வரவங்க, கென்யாவிலேருந்து வரவங்க, உகாண்டா, இந்த மாதிரி வேறு ஊரில் இருந்தெல்லாம் வந்து இங்கே போதையை சப்ளை பண்ணி நிறைய பேரை மத்திய அரசின் கீழே இருக்கிறதெல்லாம் சென்னையிலே பிடிச்சிருக்கிறாங்க, திருச்சியில் பிடிச்சிருக்கிறாங்க, மதுரையில் பிடிச்சிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இருக்குது. இப்போ இதுக்கும் திமுகவும் முடிச்சு போடுறது என்ன விதமாக? இது ட்ரக்ஸ் என்பது இன்டர்நேஷ்னல் மாஃபியா. உங்களுக்கு பதில் இல்லைன்னா பதிலை கேட்டு அப்புறமா சொல்லுங்க, இல்லை அமைதியாக உட்காந்துருங்க. முதல்வர் மாதிரி எல்லாரும், முதல்வர் தான் அமைதியாக இருக்கார், நம்மளும் அமைதியாக இருந்தால் அசிங்கமாக போயிடுமே அப்படின்றதுனால ஐயா நான் போகிறேன் அப்படின்னு கம்பு எடுத்துன்னு சுற்றுறது, யுத்தத்துக்கு. அந்த கம்பு பாதி நேரம் நம்ம மேலே டம்மு டிம்முன்னு படுது, அப்புறம் எடுத்துன்னு வந்து உக்காந்துக்க வேண்டியது. இதை லைவ் வேறு ஃபுல்லாக காட்டுறது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக காட்டுறாங்க, அந்த சைடு அமளி துமளி, ஆனால் அது லைவ் காட்டுறது. இப்படி எதுக்கு லைவ் காட்டணும்? அதாவது இப்போ டாம் அண்ட் ஜெரிக்கு சண்டை, டாம் வந்து அடி வாங்குது, ஜெரி எல்லா சேட்டையும் பண்ணுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டாமை காட்டாமல் வெறும் ஜெரியே காட்டினீங்க. அப்போ அது என்ன டாம் அண்ட் ஜெரி? ஒரு கார்ட்டூன் கூட அப்படி பண்ண முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது ஒரு சைடே காட்டுறீங்க ஃப்ரேமா. பேரவைத் தலைவர் தெரிகிறாரு, முதலமைச்சர் தெரிகிறாரு, எல்லாம் மைக்கு இவங்க மைக்கே இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன பேசுகிறாங்க எதுவுமே கேட்கல. நடக்குதா இல்லையா? ஆமாம். நான் நேர்களுக்கு விடுறேன் நியாயமா, நான் என்ன நடக்குதோ அதை நான் பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறேங்க. அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது சார். சட்டமன்றத்தில் காரசார விவாதம் போய்கொண்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தாவேக்கா அரசினுடைய இந்த நடவடிக்கைகள் குறித்தும் இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்தும்
தீவிரமாக வந்து பேசிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக இன்னைக்கு பேசினதில் பள்ளிக்கூடங்களில் போய் குத்துப்பாடல்களுக்கு ஆபாச பாடல்களை போட்டு மாணவர்களை ஆட வைக்கிறாங்க. இந்த ஒரு கலாச்சாரம் வந்து கூடிட்டுருக்கு. இதுக்கு கூடவே வந்து அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் வந்து மதுரை மேலூரில் அவரே வந்து வாடி வாடி கைப்படாத சீடின்னு சொல்லி குத்துப்பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது சரி, இங்கே இந்த அமைச்சர்களை போய் இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல வந்து சார், நான் இப்படி வாடி வாடி கைப்படாத சிடி பாட்டுக்கு விளக்கம் கொடுப்பேன்னு சத்தியமாக நான் நினைக்கல ஒரு பத்திரிக்கையாளனா. ஏன்னா நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளராக வந்து நான் டெக்கன் கிரானிக்கலில் இருந்திருக்கிறேன், டிடி நெக்ஸ்ட்டில் இருந்திருக்கேன், இந்துஸ்தான் டைம்ஸில் இருந்திருக்கிறேன். அந்தந்த பத்திரிகைக்குன்னு ஒரு தரம் உண்டு. அதெல்லாம் வந்து இந்திய அளவுலேயும் சரி, மாநில ஒப்பீட்லேயும் சரி, ஒரு ஆங்கிலமோ செய்தியை சொல்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பத்திரிகையில் வேலை பார்த்தோன்ற அந்த பெருமை எனக்கு என்றைக்குமே உண்டு. வேலை தான் பார்த்தேன், இருந்தாலும் ஒரு அருமையான ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்தேன். ஒரு நல்ல ஆசிரியர்களோட அறிவு சார்ந்த பத்திரிகையாளர்கள் என்னை ட்ரெயின் பண்ணி என்னை வந்து கோட்டீஸ்வரனை ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அவங்களாம் உருவாக்கி விட்டுட்டு அவங்க நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க கிட்டவே போயிட்டு, சார் இந்த மாதிரி வாடி வாடி சீடின்னு ஒருத்தர் அமைச்சர் வந்து இப்படி ஆடுறாரு சார், அமைச்சர் கூட எல்லாம் அதிகாரிலாம் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி சார், இதில் என்ன கருத்து சொல்கிறது, என்ன செய்தி சொன்னால் அவங்க தலையில் அடிச்சுக்குவாங்க. இப்போது எப்படின்னா, தொழில் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, சட்டமன்றத்தில் நகர்வு நடக்கும்போது, நடப்புகள் நடக்கும்போது குறிப்பு எப்படி எடுக்கிறது, பாராளுமன்றத்தில் சட்டமன்றம் கூடுது, மன்றம் கூடுது அப்படின்னா எப்படி குறிப்பு எடுப்பது, மக்கள் மன்றம், மாமன்றம், அது மாதிரி இந்த மாதிரி செனட் மீட்டிங், அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் ஒரு விஷயங்கள் நடக்கும்போது ஒரு பத்திரிகையாளர்கள் போயிட்டு வந்து ஒரு தரமான செய்திகள் சேகரிக்கிற தன்மையை வளர்த்துக்கணும், ஒரு ஸ்கில் செட். அப்பொழுது வந்து சட்ட சரத்துகள் என்ன சொல்லுது, இப்போது சட்டமன்றம்னு எடுத்துக்கினா சபாநாயகரோட அதிகாரம் என்ன, முதலமைச்சரோட 110 விதி என்ன, டிமாண்ட் ஆன் கிராண்ட் என்ன, பட்ஜெட்டினுடைய கூட்டத்தொடர் எப்படி போகுது, பட்ஜெட்டின் மீது விவாதம் என்ன, கவர்னர் உரை என்ன, கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிப்பது என்ன, கேள்வி பதில், 0 ஹவர், கொஸ்டின் ஹவர், இப்படியெல்லாம் பேச வேண்டிய நாங்கள இன்றைக்கி அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து வாடி வாடி கைப்படாத சீடின்னு பாட்டுக்கு பேச வச்சிட்டாங்க. அந்த பெருமை வந்து அமைச்சரை தான் தெரியும். இந்த அரசியலோட நோக்கம் என்பது ஒவ்வொரு நாளும் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது என்னோட முதல் கட்ட குறைந்தபட்ச பார்வை. இந்த போக்கை வந்து தயவு செய்து அவர்கள் நிறுத்திவிட வேண்டும். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து நிறைய தனியார் தொலைக்காட்சியில் நடத்துகிறாங்க. பிள்ளைங்களை டான்ஸ் ஆட விட்டு பார்க்குறது, பாட்டு பாட விட்டு பார்க்குறது, அவங்களுக்கு சினிமா மூலமா ஒரு வாய்ப்புகள், அது ஒரு துறை. நான் அதை குறைத்து மதிப்பிடவில்லை, அது ஒரு கலை, அதை நான் குறைத்து மதிப்பிடல. அரசியல் என்றது கலைக்கு அப்பாற்பட்டு கலைஞர்களுக்கும் மக்களுக்கும், மீனவர்கள், மாணவர்கள், விவசாயிகள், பெண்கள், குழந்தைகள், தனியாரில் வேலை செய்கிறவங்க, அரசாங்கம், இது மாதிரி எல்லாரோட சேர்ந்த வாழ்வாதார ரீதியான விஷயத்தை சரி செய்யக்கூடியது தான் அரசியல். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் சேர்ந்து ஒரு தூக்கி பிடிக்கிறது, ஒரு சமுதாயத்தை தூக்கி மேலே கொண்டு போகிறது, ஒரு வாழ்வுரிமை, வாழ்வாதாரம், விடுதலை அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் அரசியல். அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல்வாதி போய் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சியில் அதை கலை நிகழ்ச்சி போல் மாற்றுவது என்பது இது ஏற்புடையதாக இல்லை. இன்றைக்கி உயர்கல்வித்துறையில் நிறைய இடத்துல வேந்தர்கள், துணைவேந்தர்கள் இல்லை, நிறைய இடத்துல பேராசிரியர்கள் இல்லை, நிறைய இடத்துல ஆய்வு கட்டுரைகளோ இல்லை ஆராய்ச்சிகளோ பண்ணுறதில்ல. பணப்பற்றாக்குறை இருக்குது, போதிய அளவுக்கு நமக்கு பேராசிரியர்களுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு அரசு கட்சினால பணம் இல்லை. மாணவர்களை உயர்கல்வி படிக்க வச்சு அவங்கள சர்வதேச அளவுக்கு கொண்டு வரத்துக்கு ஏற்ற அந்த பிரச்சனைகள் இருக்குது. கவர்னரோட போக்கு, அரசோட போக்குன்னு சொல்லிட்டு இரு போக்குகளாக போய் அதனால் ஒரு சில சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கும்போது துறை ரீதியாக இருக்கிற அமைச்சர் ஏதோ ஒரு பெண்மணி கேட்குறாங்க, டான்ஸ் ஆடலாம், அவர் என்ன சொல்லணும், இல்லைம்மா நீங்கள் ஆடுங்க, நீங்கள் வந்து இந்த பாட்டுக்கு ஆடுங்க, இல்லை ஜிமிக்கி கம்மல் ஆடுங்க, இல்லை வேறு வாடி வாடி, அப்புறம் இல்லை இன்னொரு பாட்டு இப்படியே போச்சுன்னா அப்புறம் வாடி பொட்டப்புள்ளி வெளியே அந்த மாதிரி பாட்டெலாம் கூட வரும். பாடுறதுன்னு ஆடி போச்சு. என்ன இது நாகரிகம் எது, சொல்லாடல் ஒரு கண்ணியம் எது, ஒரு 4 பேர் பார்க்குறாங்களே, அதில் வேறு வந்து இயர்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டே ஆடுறாருன்னு நினைக்கிறேன் சார். ஒரு 1000 பேர் எதிரில் இருக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன வேணா இருங்க, மாண்புமிகு இருங்க, இல்லை அதுக்கு மேலே இருங்க, இல்லை அப்பாட்டக்கராக இருங்க, அது வேறு விஷயம். பொதுமக்களுக்கு முன்னாடி, மக்கள் சக்திக்கு முன்னாடி இந்த பதவியெல்லாம் டெம்பரவரி, எப்போ வேணால் வரும், எப்போ வேணால் போகும். மக்கள் அதிகாரம், மக்களோட அந்த நம்பிக்கை, மக்களோட அந்த உணர்வுன்றது எல்லாத்துக்கும் மேல்பட்டது. அப்போ ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல சரி டிஷர்ட் போட்டுட்டு இருக்கிறீங்க, ஓகே, இளைஞராக காட்டிக்கிறீங்க, சந்தோஷம். காதை ஒரு ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டா ஒரு நிகழ்ச்சியில் நிற்பீங்க.
இப்போ ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பையனுக்கும் ஒரு அமைச்சரோட குணாதிசயத்துக்கும் இன்னைக்கு என்ன வேறுபாடு? அது அறியா வரிசை, பருவம் தெரியாது, வாழ்க்கை புரியாது, வேலை வாய்ப்புனா என்னன்னு தெரியாது, அப்பா சாப்பாடு போட, அம்மா அன்பை செலுத்த, வாத்தியார் சொல்லி கொடுக்க, வாழ்க்கையும் வேலையும் தேடுகின்ற ஒரு பருவத்தில் அவங்க வந்து வாடி வாடி சீடி போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, இல்லை படுத்துக்குன்னு போத்திக்கலாமா, போத்திக்கின்னு படுத்து, இந்த மாதிரி தத்துவ பாடல்கள்லாம் அவங்க பாடி அவங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னா நான் அதுக்குள்ளே போகல, அது என் வேலையும் கிடையாது. பட் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் இந்த மாதிரி பேசுகிறாரு, இந்த மாதிரி பண்ணுறாரு. இது வந்து ஒரு சட்டமன்றத்தில் விவாத பொருளாக இருக்குது. இதை பேசுகிறவர் எதிர்கட்சி தலைவர். நீங்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுனால தான் எதிர்கட்சி தலைவர் இதை பேச வேண்டியது இருக்குது. இப்படி ஒன்று நடக்கலைன்னா உதயநிதி ஸ்டாலின் பேச போகிறதில்ல. இப்போ தானும் கெட்டு, அரசியலையும் கெட்டு, எதிர்கட்சியையும் கெடுத்து, சட்டமன்ற விவாதத்தில் மக்கள் பிரச்சனை பேசாமல் யார் யாரோட ஆடினாங்க, யார் டியூன் நல்லா இருந்தது, யார் இப்படி ஆடினது, யார் இப்படி ஆடினதுன்னா இதெல்லாம் ஒரு கால குடும்பம் இல்லையா? இப்போ நான் வந்து சட்டமன்றத்தில் முன்னாள் அமைச்சர்கள் என்னென்ன பேசியிருக்கிறாங்க, என்ன தரவுகள், காளிமுத்து அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் விவாதத்தில், அன்றைக்கி இருந்த சபாநாயகர் என்ன பேசினாங்க, அதற்கு முன்னாடி என்ன பேசியிருக்கிறாங்க, எப்படி வாதம் போச்சு, எப்படி விவாதம் இருந்தது, புள்ளி விவரம் எப்படி இருந்தது, ஒரு பத்திரிகையாளராக நான் அப்படி தேடி நான் போனோமா, இல்லை நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னோமா? உங்களுக்கும் சங்கடம், புரியுது. நீங்களும் சத்தியமாக இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருவீங்கன்னு நீங்கள் 2 நாளையுமே நினச்சிருப்பீங்க. இது மாதிரி ஒரு கேள்வியே வந்தது கிடையாது. ஆனால் நம்மளோட சூழ்நிலை, மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாரு, முதலமைச்சர்கிட்ட இருக்கிற நாற்காலியில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்குறாரு, இதெல்லாம் நியாயமானு கேட்குறாரு, இது என்ன கலாச்சாரம்னு கேட்குறாரு. இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா. இல்லை, விஜய் அவர்களை குஷிப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களா? ஏன்னா சின்ன பிள்ளைகள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கும் போகிறாங்க, விஜய் மாமாவை தெரியுமான்னு இது பண்ணுறாங்க, அங்கே ஃபோட்டோவை மாட்டுறாங்க, இந்த மாணவர்களை கூட்டிகிட்டு போய் போட்டிகள் நடத்துகிறாங்க, விஜய் அவர்களுடைய படம் பொறித்த சான்றிதழ் கொடுக்குறாங்க, அதுபோல் கீச்செயின் கொடுக்குறாங்க, டிவி கீச்செயின். இது திட்டமிட்டு நடக்கிறதா? எப்படி சார் இது? எனக்கு இல்லை சார், இது வந்து ஒரு வகையில் ஒரு குழந்தைகளை தன் வசப்படுத்தி விட்டு விஜய் அவர்களை பற்றின அந்த புரிதல் அதெல்லாம் அதிகமாக ஆக்கி அந்த கட்சியை வளர்த்தெடுக்கணுன்ற அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோடு போகிறாங்க. சமூகம் சீரழிந்து போகாதா? சமூகம் சீரழிஞ்சு போகிறத பற்றி அக்கறை இருந்தால் பரவாயில்ல, நாங்கள் ஜெயிக்கணுன்றது தான் பிரதானமாக இருக்கும் பொழுது. அதாவதுங்க, அந்த குழந்தைகளுக்கு வந்து மடிக்கணினி கொடுக்குறீங்க, அந்த குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்குறீங்க, அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான்கள் வாங்கி கொடுத்து ஆசிரியர்கள் அதிகமாக போடுறீங்கன்னா என்னோட அந்த நோக்கம் புரியுது, அரசோட நோக்கம். அரசு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நடிகர் வந்து தன்னுடைய ரசிக பட்டாளத்தை எப்படி பெருசாக்குவாங்க, அப்போ ரசிகர் மன்றங்களாய் பள்ளிக்கூடங்களை மாற்றுறாங்க. ஒரு பள்ளிக்கூடம் என்பது பாடசாலையாக இருந்தது போக அறிவை வந்து அறிவியலை சொல்லி கொடுக்குறத விட, இவர் தெரியுமா, அவர் தெரியுமா, இந்த அண்ணா இதை பண்ணுவார், விஜய் மாமாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இப்போ பள்ளிக்கூடங்களாக ரசிகர் மன்றங்களாக பார்க்குறாங்க. இப்போ இதற்கு பிறகு 2 பேர்தால தான் இதை சரி செய்ய முடியும். ஒன்று வந்து பத்திரிகையாளர்கள் நம்ம பேசுவோம், அது மக்கள்கிட்ட எந்தளவுக்கு போய் சேருன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கி ஊடக கவர்ச்சியை தாண்டி சினிமா கவர்ச்சி அதிகமாக இருக்கிற ஒரு காரணம் இல்லை, ஊடகத்தால் பெரிய அளவுக்கு சாதிக்கத்தை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போது ஆசிரியர்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. ஏன்னா செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க வந்து கட்சிக்காரங்க, ஆளுங்கட்சியாக இருக்காங்க. அப்போது ஆசிரியர்களையோ தலைமை ஆசிரியர்களோ எந்த அளவுக்கு எதிர்க்க முடியும், அப்படி இதை காப்பாற்ற முடியும், தடுத்து நிறுத்த முடியும்னு எனக்கு தெரியல. பேரண்ட்ஸ், இது பெற்றோர்களுக்கு இது மாதிரி செய்திகள் வரும்போது அவர்கள் போய் பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியில் போய் நான் படிக்க அனுப்புகிறேன். இந்த பாட்டு போட்டு ஆடுறதெல்லாம் என் வீட்டில் டிவி இருக்குது, 250 ரூபா சந்தா கட்டினா அதிலே வந்து பாட்டு வரும், அவங்க வீட்லேயே நாங்கள் பார்த்து ஆடிக்குவோம், இல்லைனா நாங்கள் நைட் ஷோ சினிமாவுக்கு போய் குடும்பத்தோடு போய் பார்த்து நாங்கள் குத்தாட்டத்தை பார்த்துக்குறோம், இங்கே அனுப்புறது இதுக்கு அல்ல அப்படின்றத பெற்றோர்கள் ஒன்று முன்னெடுத்து நின்று, ஏன்னா அவர்கள் பிள்ளைகள் சம்மந்தமானது சார். ஒன்றும் சார், அவங்களுக்கு இருக்கணும், அவங்கள பிள்ளைகளை பற்றினா அந்த பாதுகாப்பு என்ன. நானே விஜய் அண்ணா ஃபேனு, எனக்குமே அது பிடிக்கும், அப்படி இருக்கிற பெற்றோர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் மொத்த சமுதாயத்தினுடைய போக்கா, இல்லை அது ஒரு ரொம்ப குறைந்தபட்ச நம்பிக்கை எண்ணோட்டமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அப்போ பெற்றோர்கள் இன்னொன்று வந்து நீதிமன்றங்கள் மேபி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களெல்லாம், ஏன்னா எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாங்க, இல்லை அதிமுகவில் சொல்கிறாங்க, இல்லை மற்றவங்க பத்திரிகை சொன்னால் அதெல்லாம் வந்து கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவங்க அதை இன்னும் தீவிரப்படுத்துகிறாங்க, இன்னும் மேலே இன்னும் ஏற்றுறாங்க, அதை இன்னும் ஜாஸ்தியாக்குறாங்க. அப்போ நீதிமன்றங்களோ இல்லை பெற்றோர்கள் தான் அதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். ஏன்னா நம்ம பொதுவாக இப்போ ஒரு விஷயத்தை விவாதம் பண்ணுறோம், எடுக்கிறோம், இந்த மாதிரி ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் இப்படிலாம் நடக்குதுன்னா கருத்து சொல்கிறோம், அதில் சரி தவறு அதை தாண்டி
தீர்வு சொல்லணும். அப்போ இந்த விஷயத்துக்கு வந்து எனக்கு தீர்வு வந்து உடனே தெரிகிற மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு மாவட்டத்தில் நடவடிக்கை எடுத்தால் இன்னொரு மாவட்டத்தில் நடக்குது, தமிழ்நாடு பூரா நடக்குது. இது எப்போ எங்கே முற்றுப்புள்ளி யார் எப்படி வைப்பாங்கன்னா தெரியல. முதலமைச்சர் இதெல்லாம் விரும்புகிறார், அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். மேயர் ஜெயலலிதாவும் இருந்தாங்க, எம்ஜிஆரும் இருந்தாங்க, உதயநிதி ஸ்டாலின் கூட தான் இருந்தாங்க. உதயநிதி ஃபோட்டோ போட்டு எங்கன்னா பள்ளிக்கூடத்தில் கொடுத்தாங்களா? அவங்க பெரிய ஒரு அரசியல் குடும்பம் தான். அவங்களுக்கு வந்து உங்கள் அளவுக்கு அவங்க படம் ஓடலை, ரைட்டு வச்சுக்குவோம். ஏன்னா நீங்கள் அதிக படம் நடிச்சிருக்கீங்க, கம்மி படம் நடிச்சாங்க. பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்தது விஜய் சார் தான். உதய் சாரால் அவ்வளோ பெரிய ஹிட்டெல்லாம் இல்லைங்க. ஆனால் அவங்களால வந்து அவங்க கட்சி இருக்கிற பலத்துக்கும் அவங்க குடும்ப அரசியலாக நிறைய சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க. மாவட்ட செயலர்லாம் கட்சியே பெரிய கட்சி, நிறைய பணம் இருக்கிற ஒரு கட்சி திமுக இன்னைக்கு. அவங்க வந்து இது மாதிரி கீ செயின், இந்த மாதிரி நோட்டு புஸ்தகத்தில் உதய் ஃபோட்டோலாம் போட்டு கொடுத்துருந்தானா அன்றைக்கி அதை ஏற்றிருப்பாங்களா? அவங்களே செய்யாததெல்லாம் நீங்கள் இப்போ செய்கிறீங்களே, அவங்க மோசம்னு சொல்லிட்டு அதை விட மோசமாக செய்கிறீங்களே, என்ன விதத்தில் நியாயம்? அதுதான் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை இல்லை, அது ஒரு மோசமான சூழ்நிலை. அதெல்லாம் ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருந்துட்டு பாருங்கள் எந்த மாதிரியான ஆளை கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். காங்கிரஸ் கட்சி அருமையான ஒரு எம்எல்ஏவை கொடுத்துருக்காங்க. வழக்கமாக தாவேக்காக தான் குறை சொல்லிட்டு இருந்தோம், இப்போ காங்கிரஸ் கட்சியில் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் சிறப்பு. விஜய் சாருக்கு இதெல்லாம் பிடிக்கும். அவர் உங்களை மெச்சுக்குவார், அவர் உங்களை பாராட்டுவார். ரொம்ப நல்லது, சமுதாயத்துக்கு ரொம்ப நல்ல சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேசுவோம் சார். தமிழக அரசியல், தாவேக்கா கட்சியினுடைய ஆட்சி எப்படி போகிறது அப்படிங்கிறது. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி.